ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 12/1/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் மார்கழி மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்விரை சதுர்த்தசி திதி. நாளைய தினம் அதிகாலை 5:03 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பௌர்ணமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மிருகசீர்ஷ நட்சத்திரம் பகல் 11:22 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து திருவாதிரை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பிராமியம் அப்படிங்கிற ஒரு யோகம் காலையில 9:06 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து மாகேந்திரம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு கரஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அந்தகாசுர வதம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கா. இது போக இன்றைய தினம் பின் இரவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நடராஜர் அபிஷேகம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பா. நாளைய தினம் அந்த ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதனை முன்னிட்டு இன்றிரவு எல்லா சிவாலயங்களிலுமே அந்த நடராஜர் அபிஷேகம் என்பதை பின்னிரவிலே செய்வார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:38 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:56 சந்திர உதயம் என்பது மாலை 4:33 சந்திர அஸ்தமனம் என்பது அதிகாலை 5:50 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:56 முதல் காலை 6:38 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:31 முதல் 5:56 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:17 முதல் 1:42 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3:06 முதல் மாலை 4:31 வரையில் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:52 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 11:09 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைனாலுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம்னு சொன்னா கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கதையைத்தான் பார்க்க போறோம். இது கதை அப்படின்னு சொல்றதை விட இது நிஜத்தில் நடந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிற மாதிரி கூட இதை எடுத்துக்கலாம். ஏன்னா சமீபத்தில் முகநூல்ல படிச்ச ஒரு விஷயம்தான். ஒரு நண்பர் எழுதியிருந்தார். அவர் எப்படி எழுதியிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் ஒரு சலூனுக்கு போயிருந்தாராம். முடி திருத்திக் கொள்வதற்காக என்னுடைய மீசையெல்லாம் ட்ரிம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எங்க பகுதியில இருந்தே ஒரு முடி திருத்துக்கிற கடைக்கு சென்றிருந்தேன். அந்த கடையில போய் உக்காந்துட்டு இவர் அந்த முடி திருத்தும் பொழுது அதை வெட்டின்னு இருக்கும் பொழுதுலாம் பொதுவாக கதையெல்லாம் பேசின்னு இருப்பா இல்லையா. அப்படி ஊர் கதைகள் எல்லாம் பேசி கொண்டு இருக்கும் பொழுது அந்த கடைக்காரர் என்ன பண்ணாரா, கடவுளுங்கிறவரே கிடையாதுப்பா இந்த உலகத்துல அப்படின்னு இவர்கிட்ட சொன்னாராம். கடவுள் இருக்கார் அப்படிங்கிறதையே நான் நம்பலை அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன்பா அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி இவர் கேட்கும் பொழுது அவர் சொன்னாரா, கடவுள் இருந்தால் அது மாதிரி எல்லாரும் லோகத்துல கஷ்டப்படுவாளா, நீங்க அப்படியே இந்த தெருவுல போய் பாருங்களேன், வெளியில போய் பாருங்களேன், அப்படியே போய் நடந்து போய் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம்ல எத்தனை பேர் கஷ்டப்படுறவாள்லாம் படுத்துட்டு இருக்கா, எத்தனை குழந்தைகள் உணவின்றி தவிக்கிறார்கள். கடவுள் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருந்தால், அவருக்கு கருணை என்பது இருந்தால் இவர்கள் அத்தனை பேரும் இப்படி கஷ்டப்பட மாட்டார்களே. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறா. அதே மாதிரி பார்த்தோம்னா உடுக்க உடை இன்றி அவர்கள துன்பப்படுகிறார்கள். இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வீடு இல்லை, பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்குறா. ஆக கடவுளுக்கு கண் இல்லையா அல்லது கடவுளே இல்லை அப்படிங்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது. அதுக்கு இவர் சொன்னீங்க, சரி ரைட், எதுக்கு இவர் கூட போய் நம்ம அதை பத்தி விளக்கம் சொன்னோம்னா அது மேற்கொண்டு விவாதத்திற்கு வழிவகுக்கும், எதுக்கு இதை போய் அதிகமா பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அமைதியா விட்டுட்டாராம். எல்லாம் முடிஞ்சு எல்லாம் சரி ரைட் முடி திருத்திட்டார். இவரும் பணத்தை கொடுத்துட்டு அப்படியே வெளியில வர்ற நேரத்துல இவரும் வெளியில என்ன சார் நான் கேட்டேன், நீங்க எனக்கு ஒன்றும் பதிலே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கடவுள் இல்லைன்னு நான் சொன்னேன், நீங்க ஒண்ணுமே சொல்லாம போறீங்களேன்னு சொல்லிட்டு அவரும் இவருடைய அந்த வாசல் வரைக்குமே வழி அனுப்புறதுக்காக வந்தாராம். வாசல்ல வரைக்கும் இந்த மாதிரி கேள்வியை கேட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்ன மாதிரி அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து யாராவது அப்படி நடந்து போயிட்டு இருக்கார். அவரை பார்த்தோம்னா வெறும் முடி தாடி எல்லாம் வளர்த்துட்டு மீசையெல்லாம் அப்படி தொங்க விட்டு ஒரு ஜட முடியோடு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி அக்லியா இருந்துட்டு இருந்தாரா, முடியெல்லாம் திருத்திக்காம. அப்போ இவர் சொன்னாராம்,
இந்த ஊர்ல யாரும் அந்த முடி திருத்துபவர் என்பவர் யாருமே இல்ல போல இருக்கு. அதாவது நல்லபடியா முடி வெட்டி விடுறதுக்கு யாருமே இல்ல போல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் அப்படி சொல்றீங்க? இப்பதானே நீங்க என் கடையில முடி வெட்டிக்கிட்டீங்க. நான் எவ்வளவு அழகா உங்களுக்கு முடி வெட்டி விட்டுருக்கேன். நல்லா ஷேவிங் எல்லாம் பண்ணி விட்டுருக்கேன். உங்கள அழகுபடுத்தி அனுப்பியிருக்கேனே, ஏன் இந்த மாரி சொல்றீங்க? அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த ஊர்ல யாராவது அந்த மாரி இருந்திருந்தா, இவர் இந்த மாதிரி அலைவாரா? அதோ போறாரே ஒரு மனுஷர். அவருடைய தலையில பார்த்தோம்னா, ஒரே இந்த சடையா பின்னின்னு இருக்கு. அப்படியே தாடியெல்லாம் வளர்த்துட்டு இருக்கார். அந்த மாரி முடி திருத்துபவர் அவருடைய கண்ணுக்கு படல போல இருக்கு. இந்த மாரி யாருமே இல்ல போல இருக்கேன்னு சொன்ன உடனேயே இவர் சொன்னாராம், அவர் என்கிட்ட வந்தாதானே நான் சரிப்படுத்துறதுக்கு. அவர் என்கிட்ட வரவே இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது, இவர் பதில் சொன்னாராம், இப்படித்தான் கடவுள் என்பவரும் இருக்கிறார். அவரை நம்பி செல்பவர்களுக்குத்தான் அவர் துணை புரிவார். கடவுளை நம்பி கடவுள்கிட்ட யாரு போறாங்களோ அவங்க கிட்ட தானே அவங்களுக்கு தானே கடவுளால உதவி செய்ய முடியும். யாருமே கடவுள் இல்லைன்னு நினைச்சிட்டு அங்க போகாம இருந்தா எப்படி கடவுளால் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதாவது இது அந்த மனிதருக்கு புரிய வைப்பதற்காக சொல்லப்பட்ட கதை தானே தவிர, இதன் மூலமாக இதுல நம்ம ஒண்ணு விதண்டாவாதம் பேசக்கூடாது. அனைத்தையும் கடந்தவன் தானே கடவுள், அதெல்லாம் அவர் எதுக்கு நம்ம கிட்ட எதிர்பார்க்கணும்னு சொன்னா, கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் ஸ்ரத்தையுடன் கூடிய பக்தி என்பதைத்தான். பக்தி என்பவர்களுக்கு இருப்பவர்களுக்கு நிச்சயமாக சக்தி என்பதும் இருக்கும். தன்னால எதையும் தாங்கும் அந்த இதயம் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஆக கடவுள் என்பவர் இந்த உலகத்திலே சர்வ நிச்சயமாக இருக்கிறார். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தன்னை நம்பி சரணடைபவர்களை கடவுள் என்றுமே கைவிடுவதில்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.